ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் எல்லாம் முடிஞ்சு எல்லா செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ இது எங்கள் பசங்களுடைய ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் விழாவுடைய வீடியோ. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஸ்கூலுடைய காரிடோரில் ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் வந்து பொங்கல் விழா நடத்துனாங்க. மெயினாக வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிற அந்த என்ன சொல்கிறது, பொங்கல் வைக்கிற அந்த இதில் காம்படிஷனில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு இதுதான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ சும்மா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கூட எங்கள் மாமியாரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கணும். கோல போட்டி வச்சுருந்தாங்க, அது எங்களுக்கு வராது. ஸோ நாங்கள் அதில் ஜாயின் பண்ணல. பொங்கல் தானே ஈஸியாக வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் பால் எடுத்துகிட்டு வரல. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இதாகிடுச்சு. பானை எங்களுக்கு ரொம்ப பெருசு, பால் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் பால் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியெல்லாம் பாலை வாங்கி ஊற்றி, சரி ப்ரைஸ் வருதோ இல்லையோ நம்ம பாட்டுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பால் கொஞ்சமாக ஊற்றுறதுனால தண்ணி நிறைய ஊற்றிட்டு பொங்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக எங்களுக்கு வந்து பால் வந்து பொங்கிடுச்சு. ஸோ அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக பொங்கலெல்லாம் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து ஸ்கூலில் வந்து வெளியில் வந்து அவங்களும் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுடைய என்டையர் டீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து அவங்க ஒரு பக்கம் தனியாக செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து என் பையன் சென்டரில் இருக்கிறது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி ஃபுல் டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மாட்டு வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போய் ரைடெல்லாம் பண்ணாங்க. ஸோ இவங்க வருஷம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என் பசங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு வண்டியில் போயிட்டு, அம்மா நான் மாட்டு வண்டியில் போனேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க. ஸோ ஒரு ரவுண்ட் எல்லோரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கோல போட்டி, கயிறு இழுக்கிறது, பானை உடைக்கிறது அப்படின்ட்டு டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வச்சுருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து எங்கள் பொங்கலை வந்து வச்சு முடிச்சிட்டோம். ஸ்கூலுடைய ஏடி மேம், இவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் மேம், அவங்க வந்து எங்களை பொங்கலெல்லாம் டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எங்களுடைய வீடியோ நாங்கள் எடுக்க முடியல. எங்கள் பக்கத்தில் இன்னொரு பேரண்ட்ஸ் அவங்க வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பொங்கலும் அவங்க வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்திருந்தேன். இதுதான் எங்களுடைய ஃபைனல் டிஸ்பிளே. எங்கள் பொங்கல் வந்து தண்ணி நிறைய ஆனதுனால கொலன்னு ஆகிடுச்சு. ஆனால் எங்களது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் வரைக்குமே அந்த கொல வந்து கொஞ்சம் கெட்டியாகி நல்லாவே இருந்துச்சு. பட் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் கிடைக்கல. பட் எங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு கிடச்சிச்சு. அதுலேயே நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம், என் பையனும் என் பொண்ணும். ஸோ எல்லாேருக்கும் பொங்கல் போட்டி எல்லா போட்டியும் முடிஞ்சிச்சு. ஒரு மத்தியானம் 12:30க்கு வந்து ஸ்கூலில் வந்து எல்லா பேரண்ட்ஸும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து 12:30க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 12:30க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 2:00 1:30 ஆகிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கே. ஸோ ஸ்டார்ட் வித் த கயிறு இழுக்கிற போட்டி. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் ஹானர் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு கிளாஸ் வைஸாக வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. ஸ்கூலே இன்றைக்கி பார்த்தா ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பேரண்ட்ஸ்க்கு வந்து பானை உடைக்கிற போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழாக்கெல்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. யூஸ்வலாக வந்து என்னுடைய நேட்டிவ் வந்து பெங்களூர். பட் அங்கே வந்து இந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ்லலாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக சில ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல. பிகாஸ் நாங்கள் படித்ததெல்லாம் ஃபுல்லாக கிறிஸ்டியன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். அங்கே இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாகவே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க, இது பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ட்ரெடிஷ்னல் வேரெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் ஃபுல் டே அந்த ஸ்கூல்லே இருந்து ஜாலியாக இருந்துச்சு. பசங்களும் எல்லாருமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க. எல்லா டான்ஸஸும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து சாட்டர்டே ஆக்சுவலி லீவ் விடுறதுக்கு முன்னாடி லீவ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
சாட்டர்டே இந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு அதோட லீவ் விட்டுட்டாங்க. 1 வீக் ஜாலியாக ஃபுல்லாக லீவ்லேயே போகுது. இன்னி வரைக்கும் லீவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து தான் எங்களுக்கு வந்து அதாவது ஸ்கூலே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனலாக இந்த டேயை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வின்னிங் எல்லாம் நடந்துச்சு, ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் வேரில் ரொம்ப செம்மையாக இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு ஃபன் லவ்விங் டேவாக இந்த டே வந்து எங்களுக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப ஜாலியாக வந்து இது என்ஜாய் பண்ணோம். ஸோ ஓவராலாகவே இந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ பார்த்த உங்களுக்கும் அதே மாதிரி புதுசாக இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சோன்னா ஃபைனலாக ஒரு பிக்சர் கிளிக் பண்ணாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து. ஸோ எங்களுடைய ஒரு செல்ஃபி நான், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க நாங்கள் எல்லாருமே வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் மெஹந்தி போட்டு விட்டேன். ஏன்னா அவளுக்கு போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பொங்கலாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவளை பொங்கல் சாப்பிட முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுடைய இந்த ஒரு டே வந்து ஹாப்பியாக பொங்கலோடையும் மெஹந்தியோடையும் நாங்கள் டே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Until then, my next video. Tata, bye bye, see you.